மூன்றாவதாக கர்த்தர் நம்ம மேல வச்சுக்கிற அபிஷேகம் என்னன்னா ஆசாரிய அபிஷேகம், மேய்ப்பனுக்குரிய அபிஷேகம். அப்படின்னா என்னன்னா வழி நடத்துகிற அபிஷேகம், அப்படி முன்னாடி நின்று லீட் பண்ற அபிஷேகம். அந்த வசனத்தை வாசிக்கும் போது, நீங்களோ கர்த்தரின் ஆசாரியர்கள் என்று சொல்லப்படுவீர்கள், உங்களை தமது தேவனுடைய பணிவிடைக்காரர்கள் என்பார்கள், நீங்கள் ஜாதிகளின் செல்வத்தை அனுபவித்து அவர்களின் மகிமையை கொண்டு மேன்மை பாராட்டுவீர்கள். ஹல்லேலூயா, ஆமென். இனி என்ன மட்டும் பாஸ்டர்னு சொல்ல மாட்டாங்க, என்ன மட்டும் ஊழியக்காரன்னு சொல்ல மாட்டாங்க, என்ன உங்களை பார்த்து சொல்லுவாங்க. நீங்க ஒரு வீட்டில் போய் உட்காந்து ஜெபம் பண்ணும்போது நீங்க ஒருத்தருக்கு ஆலோசனை கொடுக்கும்போது உங்களை பார்த்தோன்னே கேட்கணும், நீங்க பாஸ்டரா பாஸ்டர் அம்மாவான்னு கேட்கணும், நீங்க ஊழியக்காரரா ஊழியக்கார அம்மாவான்னு கேட்கணும், நீங்க எங்க ஊழியம் செய்றீங்கன்னு கேட்கணும். ஏன் அப்படின்னா உங்க வாயிலிருந்து ஒரு வார்த்தை புறப்படும், அது வழி நடத்துகிறப்பா. வழி இந்த ஜெபத்திற்கு பிற்பாடு அந்த கிருபையை கர்த்தர் தரப்போகிறார். ஹல்லேலூயா.